கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் நம்மளுடைய அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானிக்க வண்ணமாக தேவன் நமக்கு செஞ்ச மிகப்பெரிய கிருபை, இரக்கம், தயவுக்காக பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் நம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் மூன்றாவது முத்திரையை குறித்து நம்ம கடந்த வாரம் நம்ம தியானிச்சுன்னு வந்தோம். ஒருவேளை இந்த நாளுக்குரியதான பாடம் எப்படி கடந்து போகும் நம்ம கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கான தேவன் சில ஏற்ற கால ஆகாரத்தை 7ஆம் தூதன் வழியாக தேவன் கொடுத்திருக்கிறார். அது வால்யூம்ஸா இருக்கலாம், ரீப்ரிண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ரசலுடைய எழுத்துக்களா இருக்கலாம். அது நம்மளுடைய பெரிதான ரட்சிப்புக்கு போதுமான ஒரு காரியம். ஆனா இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடி நம்ம சொல்லும் போது, அதாவது பொதுவா அநேக சகோதரர்களுடைய எழுத்துக்கள்லையும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, அதாவது இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற சகோதரர்களும் இருக்கட்டும், இந்த ரெவலேஷன் ஸ்டடி பண்ண சில மூத்த சகோதரங்க அவங்களுடைய ஓட்டத்தை முடிச்சவங்களும் இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னு கவனிக்கும் போதுங்க, இந்த 7ஆம் சபையில ஒருத்தர் சபை வாய்ப்புக்கு அவங்க வெற்றிகரமா கடந்து போகணும்னா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்பவே அவசியம் எனக்கூடிய ஒரு கருத்து நம்ம தியானிக்கக்கூடிய எல்லா சகோதரர்கள், அதாவது இந்த ரெவலேஷன் ஸ்டடி பண்ணக்கூடிய எல்லா சகோதரர்கள் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க, எதுக்கு அவங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தினாங்க நம்ம கவனிக்கும் போது, இந்த ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஒரு புதிய சிருஷ்டியோட வாழ்க்கையில நாம எதிர்பார்க்கிறது எதுவுமே நடக்காது. நாம் எதிர்பார்க்காதது தான் இந்த ஒரு புதிய சிருஷ்டியோட வாழ்க்கையில நடக்கும். அப்படி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் போது கண்டிப்பா நம்ம என்ன ஆகும்னா இடறி விழுவோம். எந்த ஒரு ரெண்டாவது கருத்தோ ரெண்டாவது மாற்றமோ இல்லை. அது 5 வருஷம் உடன்படிக்கை செஞ்சவராக இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 25 வருஷம் இருக்கலாம், 60 வருஷம் கூட இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி இடறி விழுறவங்க சத்தியத்துக்காக நின்று சில காரணத்துக்காக அவங்க இடறும் போது, இல்ல அவங்களுடைய பாதங்கள் தவறும் போது, ஒரு ஸ்டடி அவங்கள மறுபடியுமாக கர்த்தருக்குள்ள நிக்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்டடி என்னன்னு கவனிக்கும் போது இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் தான். காரணம் என்னன்னு கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இனிமே நம்ம தியானிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ரொம்ப விசேஷமா நம்ம சொல்லும் போது, இந்த முத்திரைகள் குறித்து தியானிக்கும் போது ரொம்பவே நம்ம அறிமுக வகுப்பிலே சொல்லிட்டோம், இது உண்மையான சபை சொல்லக்கூடிய சாட்சி. ட்ரூ சர்ச்சோட விட்னஸ் தான் இந்த முத்திரைகள். ஸோ இந்த ஒரு முத்திரைகள் குறித்து நம்ம விசேஷமா தியானிக்கும் போது, இதுல வரக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் இனிமே கருத்துக்களா இருக்காது, மாறாக நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியா தான் இருக்கும். நம்மளுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில ஒரு அனுபவமா தான் கடந்து போகும் இனிமே. அதாவது இதுக்கு மேல வரக்கூடிய ஒவ்வொரு பாடமும் நமக்கு எப்படி இருக்கும் சொல்லும் போது, ஒருவேளை நம்ம எடுக்கக்கூடிய முடிவுல தடுமாற்றம் இருந்துச்சுன்னா, இல்ல நம்மளுடைய வாழ்க்கை பற்றி கவலைகள் இருந்துச்சுன்னா, இல்ல நம்ம என்ன செய்வோம்னு ஒரு காரியங்கள் யோசிக்கிறதா இருந்துச்சுன்னா, இனிமே இந்த முத்திரைகள் தான் நம்ம வாழ்க்கையை முடிவு எடுக்க போகுது. அது என்ன மாதிரி முடிவுகள்னு இந்த பாடத்தோடைய கன்க்ளூஷன்ல நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம இனிமே இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் 3வது முத்திரைனா 7வது முத்திரை எப்படி இருக்கும்னு நம்ம அந்த காரத்தை பார்க்கும் போது, ஒருவேளை நமக்கு தேவன் ஜீவனை கொடுத்தாருன்னா அதை பார்ப்போம்.
ஒருவேளை நம்மளுடைய ஆயுசு போதும் தேவன் நினைச்சிட்டாருன்னா எடுத்துருவார். அவ்வளவுதான். நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். சரி, ஏன் நம்ம இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறோம் கவனிக்கும் போது, இன்னைக்கு கண்டிப்பா நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் அவங்க இந்த வார்த்தைகளை எழுதினாலும் இது கண்டிப்பா அவங்களுடைய எழுத்துக்கெல்லாம் நம்ம பார்க்கல. முற்று முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவே தங்களுடைய ஊழியக்காரர்கள் மேல அவருடைய ஆவியை ஊற்றி எழுதியிருக்கிறார் தான் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டடியை கவனிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இன்னும் ஒரு மன சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, இந்த ஒரு ஸ்டடிக்காக சில கேள்விகள் கேட்கும் போது கடந்த வாரம் நிறைய சகோதர சகோதரிகள் ரொம்ப ஆர்வமாக அந்த கேள்விக்கான பதில்களை நீங்க முயற்சி செஞ்சீங்க. கண்டிப்பா தேவன் அந்த பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, 3வது முத்திரையை நம்ம பிரிச்சு படிக்கலாம். ரெவலேஷன் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த கருப்பு குதிரை மேல இருக்கிறவர் அவர் என்ன பண்றாருன்னா கையில தராசு பிடிச்சுன்னு இருந்தார். அப்படி ஒரு தராசு கையில பிடிச்சுன்னு இருக்கும் போது ஒரு ஜீவி, அதாவது அந்த 3வது ஜீவி வந்து பாருன்னு சொல்லும் போது அந்த சத்தியங்கள் என்னன்னு யோவான் அத போய் கவனிக்கும் போது இது எத்தனாவது முத்திரையோடைய திறக்கிறதல் பார்க்கும்போது 3வது முத்திரை, 3rd சீல் என்ன ஆகுதுன்னா ஓபன் ஆகுது. ஸோ இப்போ இதை கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முத்திரையோடைய அந்த ஒரு காரியம் ஓப்பன் ஆகுது, வெளிப்படுதுன்னா அந்த சபையோடைய க்ளோசிங் பார்ட், அதோடைய முடிவு தான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அந்த சபையோடைய ஆரம்பத்தை பார்க்க நம்ம சபையோடைய முடிவு தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த மாதிரி யோவான் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு கருப்பு குதிரை வெளியே வருது. அந்த கருப்பு குதிரை வெளியே வரும்போது அது கையில ஒரு தராசு ஒருத்தரை பிடிச்சுன்னு இருக்கிறாரு. இது நம்ம பார்த்துட்டோம். என்னன்னா 3வது சபையில என்ன நடந்துச்சுன்னு கவனிக்கும் போது அந்த போப்பு மார்க்கம், அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன ஆச்சுன்னா பெரிய அளவுல உருவாயிடுச்சு. அதாவது கடந்த முத்திரைகள்லாம் பார்க்கும்போது வெள்ளையா இருந்த குதிரை சிவப்பா மாறிச்சு, சிவப்பா இருந்த குதிரை கருப்பா மாறிச்சு. இப்போ கருப்பா இருக்கக்கூடிய குதிரை அவருடைய கையில என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த தராசு இருக்கு. இதுதான் நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அந்த ஓமையை கவனிக்கும் போது ஒரு சின்ன விதை மிகப்பெரிய அமைப்பா மாறிச்சு, அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பா மாறிச்சு. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னவா இருந்துச்சுன்னு கவனிக்கும் போது நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கருப்பு குதிரை அந்தி கிறிஸ்து அமைப்பு. அந்த அமைப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது எல்லா ஜனங்களையும் ஒடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த விசுவாச பிரமாணங்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க கையில என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தராசு கையில இருந்துச்சு. இந்த தராசு என்ன கேள்வி கேட்கும் போது நம்ம அநேக சகோதர சகோதரிகள் ஒரு நல்ல முயற்சி நீங்க எடுத்தீங்க. ஒருவேளை இது நியாய தீர்ப்பா இருக்குமா? கரெக்ட். பொதுவா நம்ம அந்த தராசை பார்த்தாலே நியாய தீர்ப்பு தான் நம்ம சொல்லுவோம். சரி, சில சகோதரர் அதாவது சில சகோதரி அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும்போது நிறைய முயற்சி எடுத்தாங்க. ஒருவேளை இது திருத்துவ உபதேசம் இருக்குமா, இல்ல அவங்க ஜனங்களை அடுக்கி ஒடுக்கி ஒரு நியாயாதிபதி ஒரு ராஜஸ்தானத்துல இருந்து ஜனங்களை ஆளுகை செஞ்சாங்களே, ஒருவேளை அதுதான் தராசா இருக்குமா? கண்டிப்பா உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய யோசனைகள் சரி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்தி கிறிஸ்து அமைப்பு எல்லா விதமான உபதேசத்துல அவங்க கை வச்சாங்க. முக்கியமா திருத்துவம் எனக்கூடிய உபதேசம் ஏரியஸ் அதுக்காகவே எதிர்த்து போராடி தன்னுடைய ஜீவனே கொடுத்துட்டார். ஆனா நம்ம ரொம்ப உற்று கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்தி கிறிஸ்து அமைப்பு கையில இந்த தராசு இருக்கு, தராசு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நேரடியா தராசுன்னு சொல்லும் போது நமக்கு எந்த உபதேச ஞாபகம் வரணும் கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் நம்ம இந்த நாள்ல தியானிக்கிறோம். ஏன்னா அந்த உபதேசத்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது இந்த ஒரு கருப்பு குதிரையில வரவங்க
முற்றிலுமா இருளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அந்த உபதேசத்தை தான் என்ன பண்ணிட்டாங்க? விசுவாச துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த உபதேசத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு விசுவாச துரோகம் செஞ்சுட்டாங்க. அந்த உபதேசம் என்னன்னு கவனிக்கும் போது இதுதான் நம்மளுடைய ஆண்டவராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவோடைய ஈடு பலி, ransom sacrifice. தராசு. ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு தராசுன்னு சொல்லும் போது கண்டிப்பா நம்ம மனசுல எது நிக்கணும்னா, ஆதாமுக்கு ஈடா யார் நிக்கிறாரு? கர்த்தர் இயேசு நிக்கிறாரு. ஆன்டி நியூட்ரான், கரஸ்பாண்டிங் பிரைஸ், ஈடு பலி. இந்த ஈடு பலி என்னக்கூடிய சத்தியம் யார் கையில இப்ப போயிடுச்சு? அந்தி கிறிஸ்துவோடைய கையில போயிடுச்சு. ஏற்கனவே அவங்க எல்லா உபதேசத்தை என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. இப்போ அந்த மனுஷன் கையில, அந்த போப்பு மார்க்கத்து கையில எந்த உபதேசம் போகுதுன்னா, அந்தி கிறிஸ்து கையில ransom என்னக்கூடிய உபதேசம் போகுது. அதுதான் நம்ம கவனிக்கும் போது அந்த மூன்றாவது ஜீவி வெளியே வருதுன்னா, வெளிப்படுத்தல் 4 இடத்துல நம்ம வாசிக்கலாம். அந்த மூன்றாவது ஜீவி யாருன்னு நம்ம பார்த்தலாம். ரெவலேஷன் 4:8. அந்த 4 ஜீவன்கள் ஒவ்வொன்றும் அவ்வாறு 7வது வசனம் வாசிக்கலாம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற. இப்ப அந்த மூன்றாவது ஜீவன் மனுஷ முகன் ஒப்பா இருக்கக்கூடிய அந்த ஜீவன் யாரு? என்ன கேரக்டர் குறிக்குதுன்னா, தேவனுடைய குணலட்சணமா இருக்கக்கூடிய அன்பு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு, தேவன் அவருடைய அன்பை எப்படி உச்சகட்டத்துல ஒரு காமிச்சாருன்னா, தன்னுடைய ஒரே குமாரன் என்ன பண்ணிட்டாரு? ஈடு பலியா கொடுத்துட்டாரு. அந்த ஈடு பலியே அன்பான தேவனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறைச்சிட்டாங்க. இதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய பாலாக்குகிற அருவருப்பு. ransom எனக்கூடிய டாக்டரின் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முடிட்டாங்க. கண்டிப்பா இதுல தேவ நீதியா இருக்கு, அது மாற்ற முடியாத சத்தியம். ஆனா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இவ்வளவாக அன்பு கொடுத்து இந்த பூமிக்கு அமிச்சு அவரை மறிச்சு உயிர் தெழுது ஆதாம் கீடா பலியா கொடுத்த அந்த உன்னதமான ஒரு ransom sacrifice என்ன பண்ணிட்டாங்க? நிராகரிச்சுட்டாங்க. அந்த சத்தியத்துக்குள்ள என்ன இருக்கு? ஈடு பலினா வெறும் ஈடு பலியா? ransom வெறும் ransom மாத்திரம் தான் பார்க்கும்போது கண்டிப்பா இல்ல. ஈடு பலின்றது ஒரு உபதேசம். அதுக்குள்ள ரொம்ப பெரிய பாடங்கள் இருக்கு. அந்த ransom-னால தான் சபை உருவாச்சு. அந்த ransom-னால தான் திரும்பி கொடுக்கிற காலம் உருவாச்சு. அந்த ransom-னால தான் புது உடன்படிக்கை நிறைவேற போகுது. ransom-னால தான் முழு மனுக்குலத்தை தேவன் என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. இது எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு? ransom எனக்கூடிய ஒரே உபதேசத்தை தான், தன்னுடைய ஒரே பேரான குமாரனா அந்த ஒரு கல்வாரி மலையில எப்போ தேவன் ஒப்பு கொடுத்து இவ்வளவாக உலகத்தை அன்பு செஞ்சாரோ, அந்த அன்பான உபதேசத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. இப்படி மாத்தும் போது அடுத்தது அவங்க என்ன உபதேசத்தை கொண்டு வந்தாங்கன்னு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கதான் அந்த ஸ்கேல், அந்த ஒரு தராசு என்ன ஆயிடுச்சுன்னா அதோடைய நிலைய மாத்திட்டாங்க. அது இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. அன்றாட பலி கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு கண்டினியூவல் சாக்ரிஃபைஸ் ஆன ransom எடுத்துட்டு இவங்க பாலாக்குகிற அருவருப்பை எது கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்க்கும்போது இதுதான் கொண்டு வந்துட்டாங்க. டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன், மாஸ், திருபலி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ நம்ம என்ன கவனிச்சு நிற்கிறோம்னா அன்பான சகோதர சகோதரிகளே, குதிரை எனக்கூடிய ஒரு விஷயம் உபதேசம். அது முதலா கர்த்தர் இயேசு தான் அந்த உபதேசத்தை நடப்பித்து வந்தாரு. வெளியேற இருந்துச்சு. காலம் போக்குல சிவப்பாவும் இப்ப கருப்பா மாறிட்டு அந்த அந்தி கிறிஸ்துவோடைய கையில என்ன ஆயிடுச்சுன்னா, இருக்கிறதுலயே மிக முக்கியமான உபதேசம், வேதாகமத்தை தாங்கி நிற்கக்கூடிய மிகப்பெரிய உபதேசமா இருக்க ஈடு பலி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறைச்சிட்டாங்க, இல்ல மாத்திட்டாங்க. எப்படின்னா திருபலியா அன்றாட பலியை நீக்கிட்டு பால் ஆக்குகிற அருவருப்பை கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் நம்ம தியானிக்கும் போது தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆனாலும்
அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். பாருங்க, அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல அப்படின்னா உண்மையான சபை இருக்கணும். அங்க அந்த உண்மையான சபையை எடுத்து போட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்றாட பலி நீக்கி பாலாக்குகிற அருவருப்பை கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஈடு பலி தான் அந்த ஒரு அன்றாட பலி. அவருடைய விலையேற பெற்ற அந்த ஒரு ransom sacrifice தான் அந்த அன்றாட பலி. அதை நீக்கிட்டு அந்த பாலாக்குகிற அருவருப்பான மாஸ் சிஸ்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரோமன் கேத்தலிக் கொண்டு வந்துட்டாங்க. கருப்பு குதிரை. இப்போ அந்த ஒரு பாலாக்குகிற அருவருப்பு குறித்து கர்த்தர் இயேசுவே பேசுறாரு. மத்தேயு 24:15 நம்ம தியானிக்கலாம். மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது பாருங்க, இது கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரா, தானியேல் சொல்லி இருக்கிறாரே சொல்லிட்டு அந்த அன்றாட பலியை நீக்கிட்டு பால் ஆக்குகிற அருவருப்பை இவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. அப்படின்னா கர்த்தர் இயேசு தானியேலை குறித்து பேசுறாரு. இந்த பால் ஆக்குகிற அருவருப்பு ஆனா எந்த அதிகாரத்துல பேசுறாரு, அதாவது எந்த அதிகாரம் சொல்லும் போது பைபிள்ல எந்த அதிகாரம் எந்த வசன பகுதி பார்க்கும்போது மத்தேயு 24 அதிகாரம். இந்த 24 எது முக்கியமான உபதேசம் நிக்குது, கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசனம். அதாவது உங்களுடைய வந்திருத்தலுக்கும் இந்த உலகத்தோடைய முடிவுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லும் போது சொல்லக்கூடிய மிக முக்கியமான அடையாளம், நான் வந்துட்டேன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும், இந்த பால் ஆக்குகிற அருவருப்பு நடக்கும். இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அவர் சொன்ன விதமாக தானியேல் தீர்க்கதரிசனம் சுட்டி காமிச்ச வண்ணமாக 3வது சபையில என்ன வந்துருச்சு, அன்றாட பலி ransom sacrifice அவங்க எடுத்து போட்டு பாலாக்குகிற அருவருப்பை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்தவங்க உபதேசத்தை மாத்தல. நெக்ஸ்ட் இவங்க செஞ்ச ஆக்ஷன் என்னன்னு கவனிக்கும் போது ரெவலேஷன் 2:15 வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். அப்படியே நிக்கோலாஸ் மதஸ்தாரும் போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். கர்த்தர் இயேசு வெறுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த நிக்கோலா மதஸ்தர் உள்ள வந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஜனங்களை இன்னொரு ஜனங்க ஆளுகை செய்யுது. ஒண்ணு உபதேசத்தை மாத்திட்டாங்க, 2வது ஜனங்களை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனிமே உண்மையான சபையில இல்ல, ஒரே சபை தான். அது என்ன சபை, ரோமன் கேத்தலிக் அமைப்பு சொல்லிட்டு அந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அன்றாட பலியை நீக்கிட்டு பாலாக்குகிற அருவருப்பை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை அவங்களுடைய பேச்சோ அவங்களுடைய அந்த ஒரு உபதேசத்துக்கு ஒத்து போலன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கொண்டுடுவாங்க, சாகடிச்சிடுவாங்க. இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 3வது முத்திரையை ஒடிக்கும் போது அந்த கருப்பு குதிரை போப்பு மார்க்கம் எனக்கூடிய ஒரு காரியம் தராசு கையில கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு ஈடுபலி எனக்கூடிய சத்தியத்தை கொண்டு வந்துட்டு ஜனங்களை என்ன பண்றாங்க, அதிகாரத்துக்குள்ள கொண்டு வராங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, சபைக்குள்ள முழுமையா சிவில் பவர், அதாவது ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் சபைக்குள்ள போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு சூழல் எப்படி உண்மையான சபைக்கு இருந்தது கவனிக்கும் போது, கண்டிப்பா நம்மளுடைய சகோதரர்கள் போன வாரம் நீங்க சொன்ன பதில்ல திருத்துவம் என உபதேசம், ட்ரினிட்டி எனக்கூடிய டாக்டரின் 3வது சபையில தான் உள்ள வந்துச்சு. கான்ஸ்டன்டினோப்பல் மூலியமா அவங்க மூணு கடவுளை வழங்கக்கூடிய அந்த ஒரு பிராக்டிஸ் எங்க கொண்டு வந்துட்டாங்க, உண்மையான சபைக்குள்ள கொண்டு வரும்போது அங்க ஏரியஸ் அவர் தான் என்ன பண்ணார்னா அதுக்காக எதிர்த்து நின்று அவர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய ஜீவனே கொடுத்துட்டார். ஏரியஸோடைய அந்த ஒரு கொள்கை, ஏரியஸோடைய அந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கைய சில ஜனங்கள் கோத்தாஸ், GOTHS கோத்ஸ், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது அவருடைய விசுவாச நம்பிக்கையை இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா
இன்னமும் உண்மையாக கடைபிடிச்சுன்னு வரும்போது ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு கையில மாட்டிக்கிறாங்க. இப்போதான் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. என்னன்னா தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்க எந்த பாயிண்ட்ல இவங்க மாட்டுறாங்கன்னு. யாரு? போப்பு மார்க்கம் கடைசியா ஏரியஸ் கிட்ட இருந்த கோதாஸ் எனக்கூடிய அந்த ஒரு ஜனங்க ட்ரினிட்டிய அவங்க எதிர்த்து நின்னு அவங்க அந்த ஒரு அமைப்பு கிட்ட இருந்து அவங்க மறைஞ்சு வாழ்ந்திருந்தாங்க. இப்போ கரெக்டா என்ன பண்றாங்கன்னா அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு இவங்களை பார்த்து எதிர்த்து இவங்களை கொலை பண்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான டர்னிங் பாயிண்ட். என்ன நடக்குதுன்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. கவுனிங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். செபுலோன் கோத்திரத்தில் தானியேல் 7:8. தானியேல் 7:8 வாசிக்கலாம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாய் முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, எப்போ அந்த ஏரியஸ் அவருக்காக சில ஜனங்க சத்தியத்தை உண்மையா கடைபிடிச்சுன்னு வரவங்கள இந்த அமைப்பு கொண்டாங்க பாத்தீங்களா, அங்க இந்த தீர்க்க தரிசனம் என்ன நிறைவேறுதுன்னா, அந்த சின்ன கொம்பு வரும்போது 3 கொம்பு என்ன ஆகுது? பிடுங்கப்படுதுன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜனங்க கோத்தாஸ் அட் ரெவன்னா எனக்கூடிய ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்கள இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கொடுமை கொடுத்து சாகடிச்சிருக்காங்க. அப்படி சாகடிக்கும் போது அந்த 3 கொம்புல ஒரு கொம்பு வெஸ்டர்ன் எம்பையர் 476 பிடுங்கப்பட்டுச்சு. நல்லா கவனிக்கலாம். இது எப்படின்னா உண்மையான சத்தியத்துக்கும் அந்தி கிறிஸ்து அமைப்புக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். சபையை டச் பண்ணாங்க, முதல் கொம்பு எகிரிச்சு. நெக்ஸ்ட் கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டு இருக்கும் போது இருளி என்னக்கூடிய 2வது கொம்பு என்ன ஆயிடுச்சுன்னா எகிரிச்சு, பிடுங்கப்பட்டுச்சு. 3வது கொம்பு, இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம், ஆஸ்திரகோத் என கொம்பு விழும்போது இவங்க என்ன கொண்டு வந்துட்டாங்க சபைக்குள்ள? அன்றாட பலியை எடுத்துட்டு பாலாக்குகிற அருவருப்ப கொண்டு வந்துட்டாங்க. இந்த 3 கொம்பு விழுந்து அந்த அந்தி கிறிஸ்து கொம்பு அப்படியே மெல்லமா துளிக்குது பாத்தீங்களா. தேவன் அங்கேயே டைம் பிக்ஸ் பண்ணிட்டாரு அவங்களுக்கு. AD 539 என்ன அந்த ஒரு காலம் பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து அமைப்புக்காக முடிகிற காலம். அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது தீர்க்க தரிசனங்கள். 1260 வருஷம், 42 மாதங்கள், காலங்கள் மற்றும் அரை காலங்கள். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் தேவன் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, உண்மையானவர்களை ரெஃபரன்ஸா வச்சுதான் தீர்க்க தரிசனமே அவர் என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அந்தி கிறிஸ்து முழு பவரா முழு அமைப்பா ஏரியஸோடைய எல்லா ஜனங்களையும் எதிர்த்து முடிச்சு அவங்க துளிர்த்து விடும் போது அவங்க நினைக்கிறாங்க நாங்க எழும்புறோம்னு. தேவன் காலத்தை பிக்ஸ் பண்ணிட்டாரு. அங்கத்துல இருந்து 1260 வருஷத்துக்கு பிறகு போப்பு மார்க்கமே என்ன ஆயிடுச்சு? அதே டேட்டு தான் யாருடைய வருகையும் பிக்ஸ் ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகையும். கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இனிமே நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் நம்ம எடுக்க போறது இல்லை, இந்த முத்திரைகள் தான் எடுக்க போதும். நம்ம எந்த அதிகாரத்துல சொல்றோம்னா இந்த வசனத்தோடைய அதிகாரம் தான். இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா இதெல்லாம் பாக்குறாரு. யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவர் எது வேணா பொறுத்துப்பாரு. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் எந்த ஒரு காரியம்னா பொறுத்துப்பாரு. தேவனுடைய காரியத்துல வந்துச்சுன்னா, அதாவது பிதாவாகிய தேவனை டச் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ண மாட்டார்? சும்மாவே இருக்க மாட்டார். அதுவும் தேவனுடைய அன்பை டச் பண்ற விஷயம் அவர் என்ன பண்ண மாட்டாரு? சும்மாவே இருக்க மாட்டார். எந்த அதிகாரத்துல நீங்க பேசுறீங்கன்னா வசனம் வாசிக்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது
ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இதுதான் தமிழ்ல இருக்கிற பிரச்சனை. லாஸ்ட்ல இருக்கிற பகுதி தான் ரொம்ப முக்கியம். 4 ஜீவன்கள் மத்தியில் இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றாரு? பலத்த சத்தமிட்டு சொல்றாரு. இந்த 4 ஜீவன்கள் மத்தியில யார் இருந்தது? பிதாவாகிய தேவன். ஆனா அவங்க மத்தியில யார் இருந்தது? இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, தேவனுடைய 4 கேரக்டர்ஸ் மத்தியில ஒரு பலத்த சத்தத்தை யாருக்கு சொல்றாருன்னா, அந்த கருப்பு குதிரைய அவர் கையில இருக்கக்கூடிய தராசை வச்சுன்னு உண்மையான பரிசுத்தவான்கள்ல கொடுமை கொடுக்கிற அந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்பை பார்த்து சொல்றாரு, பார், நான் உனக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னன்னா, நீ உபதேசத்தை மாத்துற, ஓகே, எல்லா அருவருப்பை கொண்டு வந்துட்டு ஓகே, ஆனா உனக்கு நான் கொடுக்கக்கூடிய லிமிடேஷன் என்னன்னா, வசனம் வாசிக்கலாம். ஒரு படி, அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஆமா, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்று, ஒரு பணத்திற்கு 3 படி வார் கோதுமை என்று, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்று, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. நீ எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது. யாருக்குமே புரியாது என்ன இவர் பேசுறாருன்னு, யாருக்குமே புரியாது. ஆனா விஷயம் என்னன்னா, இது அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு கர்த்தர் இயேசு வார்னிங் கொடுக்குறாரு. பார், நீ என்னன்னா பண்ணு, ஆனா இது மட்டும் பண்ணாது. இத நீ செய்யறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகாரம் கொடுக்கவே மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஒரு பணத்துக்கு ஒரு கோதுமைனா என்ன, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமைனா என்ன, எண்ணெயும் திராட்சை ரசத்தையோ சேதப்படுத்தக்கூடாதுன்னா படுத்தக்கூடாது அப்படின்னா என்ன. இதுதான் நம்ம என்ன பண்றோம் கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, கவனிக்க போறோம். இப்போ இந்த ஒரு காரியத்தை யார் பாக்குறாருன்னா, யோவான் பாக்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் கர்த்தர் இயேசுடைய சத்தம் இந்த மாதிரி வந்ததில்லை. அதுவும் தேவனுடைய 4 குணநட்சத்திர மத்தியில இருந்து அவர் ஒரு சத்தம் விடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய அன்றாட பலியை நீக்கிட்டு பால் ஆக்குகிற அருவருப்பே கொண்டு வந்துட்டாங்க. உண்மையான பரிசுத்தவான்களை இவங்க கொலை செய்யறாங்க. ஆனா நீ இதெல்லாம் செஞ்சா கூட சில காரியத்தை நீ செய்யறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாங்கன்னா, அப்படி என்னதான் இருக்கும்? ஏன்னா விசுவாச துரோகம் உண்மையான சபைக்குள்ள வந்துடுச்சு. ஆனா அவங்க விருப்பப்பட்டது எல்லாமே சேர்த்து கர்த்தர் இயேசு என்ன பண்ணல, அனுமதி கொடுக்கல. இந்த காரியங்கள் என்ன பண்றாருன்னா, இது நீ செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கே என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இப்ப அது என்ன? இதுதான் நம்ம கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம என்ன பண்றோம்னா, கொஞ்சம் நம்ம கவனத்தோட கவனிக்கலாம். கொஞ்சம் காதுகள்லாம் திறந்து வச்சு கவனிக்கலாம். நிறைய ஓமைகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, 4 ஐட்டம் இருக்கு. கோதுமை மணி, வார் கோதுமை, அதாவது வீட்டு, பார்லி, எண்ணெய், ஆயில், ஒயின். இந்த 4 ஐட்டம் நீ என்ன பண்ணக்கூடாது, நீ டச் பண்றதுக்கு உனக்கு என்ன அல்ல, அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு ஒரு கணக்கு கொடுக்கிறார். என்னன்னா, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, 1 ரூபாய் கொடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு பவுல் ஆஃப் கோதுமை கிடைக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 1 ரூபாய்க்கு ஒரு பவுல் ஆஃப் கோதுமை, 1 ரூபாய்க்கு 3 பவுல் ஆஃப் பார்லி, ஒரு ரூபாய்க்கு 3 கப்புல என்ன கிடைக்கும், பார்லி கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், ஆயிலும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாத சொல்லும் போது, இப்போ இந்த விஷயத்த தீர்க்க தரிசனமா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு பணம் என்றால் என்ன? இதுதான் நம்ம எங்க கவனிக்கிறோம். ஒரு பணம் என்றால் என்னன்னு எந்த பேரபிள்ல நம்ம பார்க்கிறோம்? பென்னி பேரபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு 11th hour பேரபிள், 11ஆம் மணி வேலை பேரபிள், மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய அந்த ஓமையில நம்ம கவனிக்கிறோம். ஒரு பணம்னா என்னன்னா, அந்த நாளுக்கு
அவங்க வேலை செஞ்சா அந்த எஜமான் கொடுக்கக்கூடிய கூலி எவ்வளோங்க? ஒரு பணம். ஒரு பணம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் அதாவது கோதுமை. பொதுவா கோதுமை யாருக்கு ஒப்பா இருக்கு? உண்மையான சபைக்கு ஒப்பா இருக்கு. இதோ கண்டுபிடிச்சாச்சு. பார்லி. பார்லின்னா என்ன? பார்லி பொதுவா அந்த காலத்துல ஒருத்தர் சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரண உணவு. நம்ம ஊர்ல இட்லி சாப்பிடுறோம் இல்லைங்களா, 3 இட்லின்னு, அந்த மாதிரி அவங்க பார்லி சாப்பிடுவாங்க. கஞ்சாவோ இல்லைன்னா அது வேக வச்சு எப்படியோ சாப்பிடுவாங்க, பார்லி சாப்பிடுவாங்க. சரி, இப்போ எத்தனை படி பார்லின்னு பார்க்கும்போது 3 படி பார்லி அவங்களுடைய அன்றாட உணவு. இப்ப இந்த அன்றாட உணவு எவ்வளவு மெஷர்? 3 மெஷர்ன்னு சொல்லும் போது, இப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு 3 விஷயம் தான் அவங்களுக்கு உணவே, 3 காரியம் தான் அவங்களுக்கு உணவே. அது என்ன நம்ம கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய சிருஷ்டிக்கு, உண்மையான சபைக்கு இந்த 3 விஷயம் தான் உண்மை. அதுதான் முழு தெய்வீக திட்டமும். அது என்னன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது 3 தான் ஒரு புதிய சிருஷ்டிக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்றாட உணவே இதுதான். அவங்களுடைய பேசிக் அண்ட் எசென்ஷியல் ஃபுட் இதுதான். இப்ப நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து ஒரு பணம்னா என்னன்னா அந்த நாளுக்கான வேலை, அந்த நாளுக்கான கூலி. இது நம்ம எப்படி சொல்லணும்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல நமக்கான வேலைகள், நமக்கான கூலி தான் ஒரு பணம். இந்த சுவிசேஷத்துக்காக இருக்க பிரயாசம் தான் ஒரு பணம். 2வது கோதுமை, உண்மையான சபை. நம்ம என்ன பண்றோம்னா, இவ்வளோ பிரயாசம் எடுக்கிறது எதுக்குன்னா அந்த கோதுமை மணியா மாறுறதுக்கு தான். நெக்ஸ்ட் நமக்கான சாப்பாடு, அதோ ஒரு பணம் சொல்லும் போது என்னன்னா விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பு. நெக்ஸ்ட் எண்ணெய். என்ன? ரொம்ப சிம்பிள், பரிசுத்த ஆவி. நெக்ஸ்ட் திராட்சை ரசம். திராட்சை ரசம்னா என்னன்னா, இது எந்த உபதேசத்துக்கு நேரா நம்மளை கொண்டு போகுது? ஈடு பலி, விசேஷமாக பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங். பிரெட் ஜஸ்டிபிகேஷன், வைன் சாங்டிபிகேஷன், பிரெட் ரான்சம், கப் சின் ஆஃபரிங். இப்போ எந்த உபதேசத்துக்கு போகுது? சின் ஆஃபரிங். இப்ப இது அப்படியே ஒரு கதையா சொன்னோம்னா, அந்தி கிறிஸ்துக்கு தேவன் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு கவனிங்க. இதுதான் 7th சர்ச்சுக்கான மெசேஜ். என்னன்னா பாருங்க, ஜீசஸ் கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்குது, எந்த உபதேசத்தை வேணா நீ மாத்து, நீ எவ்வளவு அக்கிரமம் செய்யற செய், பாலாக்குகிற அருவருப்பு என்ன செய்யறியோ நீ செய், ஆனா நான் சொன்ன இந்த விஷயத்த உனக்கு செய்யறதுக்கு அனுமதி இல்லைன்னா என்னன்னா, நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் எனக்கு வரக்கூடிய கோதுமை மணி, உண்மையான சபை, அவங்க வந்தே வருவாங்க. 1,44,000 பேர் வந்தே வருவாங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளாரு, எவ்வளவு பெரிய அமைப்பாரு, இவங்களை உன்னால டச்சே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங். 2வது விஷயம், ஒரு உண்மையான புது சிருஷ்டி அவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபீடிங், ரொம்ப பேசிக்கான டாக்டரினா இருக்கக்கூடிய ஈடுபலி, ஜஸ்டிபிகேஷன் கண்டிப்பா அவங்களுக்கு போகும். அவங்களுக்கான விசுவாசம் அதுதான், அவங்களுக்கான பெரிதான நம்பிக்கை இருக்கக்கூடிய பரலோக ஆசீர்வாதம் போகும். தொடர்ந்து அவங்க கேரக்டர் டெவலப்மெண்ட்ல முன்னேறி போயினே இருப்பாங்க. இது உன்னால மாத்த முடியாது, இதை நீ டச் பண்ண உன்னால முடியவே முடியாது. இது 2வது விஷயம். 3வது விஷயம் கவனிக்கும் போது, எண்ணெயும் திராட்சை ரசத்தை சொல்லும் போது என்னன்னா என்னங்க, இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட்ல நடக்கக்கூடிய விஷயம், டச் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் திராட்சை ரசம்னா, சின் ஆஃபரிங்னா, அவங்க பலியாகிறது உன்னால தடுக்கவே முடியாது. நீங்க கொண்டு போட்டா கூட அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆன்டி கிரைஸ்டுக்கு கர்த்தர் இயேசு கொடுக்கிற சேலஞ்ச் பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் லிமிட்டேஷன். நீ எவ்வளவு பெரிய அமைப்பாரு, எவ்வளவு பெரிய துருபதேசம் கொண்டு வா, உண்மையான சபையை டச்சே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள
ஒரு டீப்பர் ஸ்பிரிட் பிகாட்டன் உருவாயிடுச்சு. ஆவினால் அவங்க ஜெனிப்பிக்கப்பட்டாங்க. அந்த ஜெனிப்பிக்கல் பட்டதுனால அந்த சத்தியத்துல அவங்க நினைச்சு நிக்கிறதுக்கு உன்னை டச் பண்ண நான் விட மாட்டேன். மேக்சிமம் உன்னால என்ன பண்ண முடியும்? கொண்டு போட முடியுமா? ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியை டச் பண்ண நான் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இது யாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸ் பார்க்கும்போது உண்மையான சபைக்கு. யாரு முன்னாடி? ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம் முன்னாடி. அதாவது வரலாற்றுல நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒவ்வொரு ஐட்டமும் சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு படி கோதுமை, 3 படி பார்லி, எண்ணெய், திராட்சரசம்னு. உண்மையாகவே இந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்பு அவங்க அந்த ஒரு அதிகாரத்துல இருக்கும் போது முழுமையா பஞ்சமாயிடுச்சான். அந்த தேசமே பஞ்சமாயிடுச்சான். அப்படி தேசமே பஞ்சமானாலும் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகளுக்கு இது மாம்சமாகவும் சரி ஆவிக்குரிய நிலையில சரி தேவன் தொடர்ந்து போஷிச்சுனே இருக்கிறார். யாருனாலும் அவங்க டச்சே பண்ண முடியலையா. மேக்சிமம் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னு பார்க்கும்போது அவங்கள கொலை செய்யத்தான் முடிஞ்சிச்சு தவிர அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சத்தியத்தை அவங்களால என்ன பண்ண முடியலன்னு எடுத்து போட முடியல. அதாவது இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஈடுபலி என்னக்கூடிய மிக முக்கியமான சத்தியம் அந்தி கிறிஸ்து அமைப்பு முழுசா மறைச்சிட்டாங்க. ஆனாலும் இன்னைக்கு நம்ம எப்படி ஈடுபலியை நம்ம விசுவாசிக்கிறோம்? அந்த சத்தியம் எப்படி வந்துச்சு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு புதிய சிருஷ்டியர் தேவன் காப்பாத்தி 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 கடைசியில நம்ம கொடுத்திருக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கிற பாடம், என்ன லெசன் எடுக்கலாம்? ஒரே ஒரு லெசன் தான். இன்னைக்கு நமக்குள்ள ட்ரூத் இருக்கு, சத்தியம் இருக்குன்னு கர்த்தர் இயேசு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிட்டா சகல விதமான ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு வந்துருது. நம்மளுடைய லைஃப்ல நம்மளே ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. இனிமே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷன் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் மாத்திரம் தான். இது ஆன்டி கிரைஸ்டுக்கு மாத்திரம் இல்லை, இப்போ நம்மளை எதிர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு சத்தியம் பொருந்தும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். இன் நோ வே, ஒரே ஒரு சின்ன வழி கூட இல்ல, will you be permitted to apply limit would harm the spirit begotten and development of the new creation. ஒருத்தரும் தடுக்கவே முடியாது புதிய சிருஷ்டியோடைய ஜெனிப்பித்தலும் அவங்களுடைய வளர்ச்சியும். ஏன்னா இதுதான் பரிசுத்த ஆவியோட உண்மையான செயல். இன் நோ வே, வழியே இல்லை, you will be permitted to hurt the ability of my disciple to successfully pursue their part in the sin offering. அவங்க சக்சஸ்ஃபுல்லா பலியாவதும் ஸ்டாப் பண்ண முடியாது. இது நான் பேசலங்க, கர்த்தர் இயேசு 3வது சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். அதே போலதான் அந்த அமைப்பு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் புதிய சிருஷ்டி 3வது சபையிலிருந்து வெளியே வருது தடுக்கவே முடியல. கவனிக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையான சத்தியத்தை சுமந்தன் வரவங்க கண்டிப்பா கொலை செய்யப்பட்டாங்க, மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்த சத்தியத்துல எவ்வளவு பேர்த்த இருந்தாங்கன்னா ரொம்ப எண்ணத்தக்கவர்கள் கொஞ்சம் பேர் தான். கையை விட்டு எண்ணக்கூடியவர்கள் உண்மையா இருந்தாங்க. அந்த உண்மையா இருக்கிறவருக்கு மனுஷன் யாருமே இல்லை, இயேசு கிறிஸ்துவே இருந்தார். இதுதான் தேவனுடைய 4 குணலட்சண மத்தியிலிருந்து கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, என்னுடைய ஸ்பிரிட் பிகாட்டனை ஒருத்தரை டச் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கே ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. டச் தம் நாட், ஹர்ட் தம் நாட். அவங்களுக்கே அந்த வாக்கு தத்தம்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ 7ஆம் சபையில வாழக்கூடிய நமக்கு அப்போ கர்த்தர் இயேசு அவர் பிரசனமாவே வரல, வானத்திலிருந்தே அவர் கட்டளை இட்டாரு. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, பூமியில வந்துட்டார். இப்ப நம்மளுடைய விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்ன? நம்மளுடைய ஒரே விசுவாசம், இயேசு கிறிஸ்து வந்தாச்சு,
ஆளுகை துவங்கியாச்சு. இப்ப நம்ம மூன்றாவது சபை போல நம்மளுடைய விசுவாசம் ரான்சம்னு சொன்னா அது ரொம்ப இம்மெச்சூரிட்டி. ரான்சம் கொடுத்த ஒரு காலம், அத ரான்சம இப்போ அப்ளை பண்ற ஒரு காலம். இப்போ நம்ம அப்ளை பண்ற காலத்துல இருக்கிறோம். நம்மளுடைய நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு வந்துட்டு பிறகுதான் முதலாம் ரெசரக்ஷன். நோ, நம்ம உண்மை உள்ளவர்களா இப்ப நம்ம அப்படியே விழுந்தா போதும், நம்மளுடைய ஜீவன் பிரியும் போதே நம்ம முதலாம் உயிர்த்தெழுதல நம்ம என்ன பண்ணுவோம்? சேர்ந்துருவோம். நம்மளுடைய அன்பு என்ன? ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்துக்காக போராடி 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 தேவனுக்காக, கர்த்தர் இயேசுக்காக நம்மளுடைய ஏறெடுக்கக்கூடிய நம்மளுடைய குணநட்சத்தின் மாற்றம் தான் நாம் தேவன் மேல காட்டக்கூடிய அன்பு. அன்பான சகோதர சகோதரிகள், ஆகையால எதுக்குமே பயப்பட வேண்டாம். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா காரியமும் ஜீசஸ் இஸ் கண்ட்ரோலிங். தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.